வவுனியா அட்டாக் ஏற்பட்டப்ப முதல்வர் வந்து அதை மக்களை கவனிக்காம நடிகையுடன் பிறந்த நாள் கொண்டாடிட்டு இருந்தாரு அப்படின்னு டிஎம்கே ஐடிவிங்கள அதுதான் சொல்றோம்ல. இந்த மாதிரி கீழ்த்தரமான பிரச்சாரங்களை வந்து காமராஜர் காலத்துல உருவாக்குனாங்க. ஜெயலலிதா அம்மா வந்து எந்த அளவுக்கு வந்து அசிங்கப்படுத்தினாங்க. மரபுன்னு பேசுறாங்க. சட்டசபையில சேலையை கிழிச்சது வந்து இந்த திமுக தான். மரபுக்கும் இவங்களுக்கு சம்பந்தம் இல்லை. அதாவது ஒரு 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 தாட் இருக்கு. ஒரு அறிவு இல்லாத ஒரு மனிதர்கிட்ட தனிப்பட்ட தாக்குதல்கள் வந்துடும். ஸோ அவங்ககிட்ட பொதுவாக இன்னைக்கு எந்த விதமான நேர்மையான சிந்தனைகளும் இல்லை. அதனால தனிப்பட்ட தாக்குதலை மேற்கொண்டு இருக்காங்க. அதெல்லாம் மக்கள் தேர்தலே புறக்கணிச்சிட்டாங்க. அதுக்கு பதில் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். முன்னாள் அமைச்சர் ஏவாவேல தொடர்புடைய இடத்துல வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து சோதனை மேற்கொண்டு வராங்க. அது அந்தந்த டிபார்ட்மெண்ட் இயற்கையாக வந்து செய்யக்கூடியது. 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன சொத்துக்கள் இருந்தது மக்களுக்கு தெரியும். இன்றைக்கு 2-3 மெடிக்கல் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், திருவண்ணாமலை இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நிலங்களும் பினாமிகளாக உருவாக்கியிருக்காங்கன்னா ஒரு அமைச்சராக பதவியேற்ற பிறகு என்ன சொத்து வந்துச்சு. தான் பேரில் சொத்து இல்லை, ஆனால் தன் மனைவி பேரில், தன் மகன் பேரில் சுற்றி இருக்க சொத்து இருந்தாலும் தவறு தான். அந்த தவறுகளை கண்டிப்பாக அந்தந்த ஏஜென்சி அவங்க மக்கள்கிட்ட கொண்டு வருவாங்க. சட்ட ரீதியாக நிரூபிப்போம்.